நீ எங்க இருக்க? நான் கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன் அத்தை. அங்க இங்கன்னு ஊர் சுத்தாம சீக்கிரம் வீட்டுக்கு வந்து சேரு. இப்படிதான் எப்பவுமே நடந்துப்பாங்களா உன்கிட்ட? என் அத்தை எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி. அவங்க குரல்ல இருக்க கடுமையை நீங்க பாக்குறீங்க, அதுக்கு பின்னாடி இருக்க உரிமையும் அக்கறையையும் நான் பாக்குறேன். உங்களுக்கு ஒரு உண்மையை சொன்னா, என் அத்தை ஒரு குழந்தை மாதிரி. ஏங்க இங்கயா? அங்க ஸ்டாப் பண்ணிடுங்க. ஆமா, நான் உன்னை கேட்கணும்னு நினைச்சேன். நான் கோச்சிங் கிளாஸ் சேர்ந்திருக்க விஷயம் செல்வத்துக்கு தெரியுமா? தெரியுமே, சொல்லிட்டேன். ஓ, ஏன்னா நீங்க கடையில வேலை செய்யறதா வீட்டுல கணக்கு. திடீர்னு யாராச்சும் வந்து கேட்டாங்கன்னா எங்க போயிருக்காங்கன்னு சொல்லணும்ல, அதனால ஓரளவுக்கு சொல்லி வச்சிருக்கேன். அப்படின்னா சரிதாங்க. அப்படி சொல்லனா, என்னடா அண்ணனும் அண்ணியும் வராங்க, 2 பேரும் ஒன்னா வெளியில கிளம்புறாங்க, ஒன்னும் புரியலன்னு அவன் நினைச்சிட கூடாதுல்ல. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. திரும்ப உங்களுக்கு காலேஜ் எல்லாம் போற மாதிரி இருக்கும்ல? கரெக்டா தாங்க சொன்னீங்க. அந்த பழைய ஞாபகம் எல்லாம் வந்துட்டு தான் போகுது. நல்லா ஜாலியா இருங்க. காலேஜ்ல ஒரு வித்தியாசம் இருக்குங்க. அங்க இப்படி கஷ்டப்பட்டுலாம் படிக்க மாட்டோம். ஒரு லட்சியம், டார்கெட் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனா இங்க வந்திருக்க எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில இதை படிச்சு பாஸ் பண்ணணுங்கிற எண்ணம் இருக்கு. அதனாலதான் இங்க ஜாலிக்கு 2வது இடம். படிப்பு தான் மெயின். என்ன கேட்டா நீங்க ஜாலிக்கு தான் முதல் இடம் தரணும், படிப்புக்கு 2வது இடம் தரணும். ஏன் இப்படி சொல்றீங்க? ஏன்னா நீங்க கண்டிப்பா படிச்சிருவீங்க, அதெல்லாம் தன்னால நடக்கும். நீங்க ஜாலியா இருக்கணும், அததான் முதல்ல வர வச்சுக்கணும். அது சரி. சரி, நீங்க கிளம்புங்க. கிளாஸ் முடிஞ்சதை நான் கால் பண்றேன், அப்ப வாங்க. நீங்க கிளாஸ் முடிச்சு திரும்ப வர வரைக்கும் நான் இங்கேயே இருக்கேன். இது என்னங்க கூத்து? நீங்க எதுக்கு இங்கே நிக்கணும், வெயிட்டிங்ல நிக்கிற ஆட்டோ மாதிரி? அதெல்லாம் ஒரு ஆசைங்க. என்ன என்னங்க ஆசை? அதெல்லாம் படிக்கிறப்பே பண்ணிருக்கணும். அப்ப அதுக்கு வாய்ப்பு கிடைக்கல, இப்பதான் அமைஞ்சிருக்கு. இங்க நிக்கிறேனே, என்ன அப்போ? என்னங்க பண்ணணும்? ஒன்னும் புரியல எனக்கு. அது படிக்கிற வயசுல பசங்க என்னங்க பண்ணுவாங்க? தனக்கு பிடிச்ச பொண்ணு ஸ்கூலுக்கு போகும்போது, இல்லை காலேஜுக்கு போகும்போது, இல்லை வேலைக்கு போகும்போதெல்லாம் அந்த இடத்துல அப்படியே வண்டியை போட்டு நல்லா அங்கேயே வெயிட் பண்ணி வர வரைக்கும் பார்த்துட்டு போவாங்கல்ல. அவங்க பார்க்குற ஒரு பார்வைக்காக ஆசைப்பட்டு நிற்பாங்க. அப்போதான் நமக்கு அமையாம போச்சு. இப்போ இங்கிருந்து பார்த்துக்கிறேன். ஓ, நீங்க என்ன சைட் அடிக்கிறீங்க? அதாவது இப்பதான் சைட் அடிக்கவே போறீங்க? அதுவும் கட்டின பொண்டாட்டிய, அதுவும் அவகிட்ட சொல்லிட்டே சைட் அடிக்கிறீங்க. ஏங்க ரொம்ப கிண்டல் பண்ணாதீங்க, நான் போறேன். இருங்க இருங்க, நல்லா இருக்கு. சரிங்க, நான் வரேன். வாங்க. பை பை. சிறு சிறு துளியாக பொழிகிறாயே எந்த மனதிலே என் உயிரே, இதயம் படபட என துடிக்கின்றது, என் அருகிலே நீ இருக்கவே, எனக்கெனவே நீ பிறந்தாயடி, என் வாழ்க்கை முழுதும் நீயே துணை, கலகலவென நீ சிரித்தாயடி, முழு நிலவென நான் ரசித்தேனடி. நான் இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்றத என்னால சொல்லி புரிய வைக்க முடியாது பாரு. ஐ அம் so happy. எனக்கும் தான் பாஸ்கர். என்னதான் சந்தியா நீ சொல்லி கொடுத்ததை வச்சு நல்லா படிச்சிருந்தாலும், பாஸ் பண்ணிடுவேன்ற நம்பிக்கை இருந்தாலும், உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்துட்டே தான் இருந்துச்சு. ஒருவேளை ஃபெயில் ஆயிட்டா என்ன பண்றதெல்லாம் தோணும். கடைசியில பார்த்தா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிட்டேன். என்ன நீ போட்ட எஃபர்ட் அப்படி. இரு, இந்தா என்னோட சின்ன கிஃப்ட். நீ பாஸ் ஆனதுக்கு
தேங்க்யூ 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 so மச். சரி அது இருக்கட்டும், அது கொஞ்சம் பிரிச்சு பாரு. இங்கயா? ம் ம். நைஸ் பாஸ்கர், சோ ஸ்வீட். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அப்பாடி, நீ ஏதாச்சும் சொல்லிடுவியோன்னு நினைச்சுக்கிட்டே வந்தேன். இப்படியெல்லாம் gift வாங்கி தந்தா யார் என்ன சொல்லுவாங்க? கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி நிறைய gift வாங்கி தருவீங்களா? உனக்கு பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சிருச்சுல, இனிமேல் பாரு நான் எப்படி மாறுறேன்னு. எனக்கு ரொம்ப நேரம் உங்க கூட பேசணும், உங்க கூடவே ஊர் சுத்தணும்னு நிறையவே ஆசை இருக்கு. ஆனா இப்ப வரும்போதே வீட்ல போய் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். பொய்யா? ஏன்? நமக்கு தான் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சே பாரு. என்ன பார்க்க போறேன்னு சொன்னா உன் வீட்டுல ஏதாவது சொல்லுவாங்களா என்ன? ஆ, அப்படிலாம் இல்ல, இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, அதான் நான் போய் சொல்லிட்டேன். அது சரி, அப்போ நீ இன்னும் என்ன உரிமையா முழுசா ஏத்துக்கலன்னு நினைக்கிறேன். ஐயோ அப்படிலாம் இல்ல பாஸ்கர், நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க? எனக்கு பாஸ் பண்ணியாச்சுன்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே அப்பாடா அப்படின்னு இமிடியேட்டா கல்யாணம் பண்ணிக்கலாம் தான் இருந்துச்சு. தெரியுமா உங்களுக்கு? ஆ? எனக்கு படிச்சு பெருசா சாதிக்கணும்னு எப்பவும் தோணுனதே இல்ல. அது ஏனோ எனக்கு தெரியல. சின்ன வயசுல இருந்தே எங்க அம்மா இன்னொரு வீட்ல போய் வாழ போறேன்னு சொல்லி சொல்லி வளர்த்ததுனாலயோ என்னவோ இப்படிதானே என் மைண்ட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஒருவேளை கல்யாணத்துக்கு பிறகு நீ இன்னும் படிக்கணும் இல்ல வேலைக்கு போகணும்னா என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றேன். இல்ல பாஸ்கர், எனக்கு அதுல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. அப்படி ஏதாவது தோணுச்சுன்னா நானே சொல்றேன். அப்படின்னா இனிமேல் தடையே இல்ல. நாளைக்கே எங்க வீட்டுல இருக்கவங்களை கூட்டிட்டு வந்து கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம் என்ன பண்ணலாம்னு பேசிட சொல்றேன். ஆமா, உங்க வீட்ல எதுவும் சொல்ல மாட்டாங்களா? அவங்க என்ன சொல்ல போறாங்க? அவங்க ஏற்கனவே சீக்கிரமா கல்யாணம் பண்ணிட்டு என் மருமகளை கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டே இருக்காங்க. ரைட் பாரு, நாளைக்கே வந்து நான் பேச சொல்றேன். மறந்தே போயிட்டேன் பாரு, இந்த நல்ல செய்திய என் ஃப்ரெண்டு விக்கி கிட்ட சொல்லியே ஆகணும். விக்கியா? ஆமா பாரு, நான் தான் சொல்லியிருக்கேன்ல, என் ஃப்ரெண்டு ரொம்ப தங்கமானவன்னு. எப்ப கல்யாணம்னு கேட்டுக்கிட்டே இருப்பான். இந்த விஷயத்த சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவான். சரி பாரு, நான் வரட்டா? ம். இதை எப்படி டீல் பண்றதுன்னே தெரியலையே. மொத்தம் 6500 ரூபாய் ஆச்சு. நான் பணத்தை நேர்ல வந்து வாங்கிக்கிறேன். என்னது பணமா? பணத்தை கொடுத்து எடுக்கிறதுக்கு நாங்க எதுக்கு உங்க கடைக்கு வரணும்? சாமிக்கு இது கூட செய்ய மாட்டீங்களா? இந்த சாமியார் கிட்ட போன பிறகு பிறக்க போற குழந்தை நம்ம ஆசைப்பட்ட மாதிரி பிறக்கும் நினைச்சு போனா அவரும் ஒண்ணு தெளிவா சொல்லாம அத பண்ணு இத பண்ணுன்னு சொல்றாரு. இந்த லட்சணத்துல சாமியார் பேரை சொல்லி ஓசில Dress வேற வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியலையே. பாரு, காலையில போட்ட பேப்பரை பக்கத்து கடை வாசல்ல போட்டு போயிட்டான். அதை எடுத்து வச்சுக்கிட்டு கடை மூட போற நேரத்துல இந்தான்னு கொடுக்குறான். நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேனே. அதானே, என்னைக்காவது ஒரு நாளாச்சும் புருஷ வரட்டும் சேர்ந்து சாப்பிடலாம் நினைச்சிருக்கியா? ஏங்க என்னங்க பேசுறீங்க நீங்க? நானே வாயும் உயரமா இருக்கேன், எனக்கு எப்படி பசங்க தெரியுமா? இல்ல பசியோட உங்களுக்காக வெயிட் வேற பண்ணணுமாக்கும். ஆமா ஆமா, இது ஒரு சாக்கு கிடைச்சிருச்சு. இல்லைன்னா நான் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். ஓட்டேன்னா சரி, நான் போயிட்டு மூஞ்சியை கழுவிட்டு வரேன்.
ஏய் ஏங்க கொடுங்க. இல்லங்க வேணாம். இல்லங்க இல்லங்க இதுல ஒண்ணுமே இல்லங்க. எங்க ஒண்ணு இல்லன்னு சொல்றேன்ல. வெறும் பேப்பருங்க, விளம்பர பேப்பர். ஏய் புடி. கொடுங்க. இன்னைக்கு வந்து சாயங்காலமா சாமி பேரை சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு காசு கொடுக்காம போனாங்களே அந்த சாமியார் தானே இவங்க? ஏய் பதில் சொல்றி, அந்த சாமியார் தானே இவங்க? எனக்கு எப்படிங்க தெரியும்? ஊருக்குள்ள இருக்கிற சாமியாரங்களெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறது எனக்கு வேலையா என்ன? ஏய் நடிக்காதடி. வந்தவனுங்க உன்கிட்ட தானே பேசினானுங்க, நீயும் விழுந்து விழுந்து தானே கவனிச்சு அனுப்பிச்சவனுங்களா? அதான் சொன்னலங்க, அது சாமி காரியம். நல்லதுன்னு நினைச்சு செஞ்சேன், அவ்வளவுதான். ஓ அப்படின்னா இந்த நோட்டீஸை நான் பாத்துற கூடாதுன்னு அவ்வளவு பதட்டப்படுறியே, அது எதுக்கு? பதட்டமா? நானா? சேச்சே, நான் இதுக்கு பதட்டப்பட போறேன்? நான் தான் எந்த தப்பும் பண்ணலையேங்க. தப்பு பண்ணாதவ எதுக்கு நோட்டீஸை பார்க்க கூடாதுன்னு அப்படி பண்ணா? சும்மா ஒரு விளையாட்டா பண்ணதுங்க. நீங்க என்ன எல்லாத்துக்குமே குத்தம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு வேற வேலை இல்ல, போங்க. ஏய் பேசிக்கிட்டு இருக்க, எந்திரிச்சு போற? ஆமா போறேன். என்னமோ ஒரு குற்றம் இருக்குதான், அத கூடிய சீக்கிரம் கையும் களவுமா பிடிக்கிறேன். எங்களுக்கு லவ் பண்ண காலம்னு ஒண்ணு இல்ல. ஆனா இப்ப வரைக்கும் பார்க்கும்போது என் மனசுக்குள்ள இப்பதான் லவ் பண்ற மாதிரி தோணுது. ஐ லவ் யூ சரவணன். ஒரே ஒரு பார்வையிலே சொக்கி போனேனடா, மீள வழி தெரியாமல் புதைந்தேனடா. இந்த ஒரு ஜென்மம் எனக்கு போதாதடா, 7 ஜென்மம் உனக்காக பிறப்பேனடா. உனக்காக காத்திருப்பேன், உயிர் காதலாய் பூத்திருப்பேன். உயிரையே நீ கேட்டால் நான் தருவேன். என்ன ஆச்சு, ஏது ஆச்சு, எனக்குள் ஏதோ புது மயக்கம். சிக்கித் தவித்து சிரிப்பையூட்டி போனாய் என்ன பண்றீங்க? சும்மாங்க, போர் அடிக்குது. நீங்க வேணா போங்க, நான் வரேன். வேணாம் வேணாம், நான் இங்கே இருக்கேன். ஓகே ஓகே ஓகே. ஏங்க சாப்பிட ஏதாவது வேணுமா? வேண்டாம் வேண்டாம். ம்ஹும். ஏங்க பாடத்து கவனிங்க, கோச்சு பாரு. ஓகே சந்தியா, சார். கிளாஸை கவனிக்காம வேற என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாரி சார். பே அட்டென்ஷன். இப்ப எல்லாத்துக்கும் ஒரு ஜெனரலான கேள்வி, எதுக்காக யூபிஎஸ்சி வந்து சேர்ந்திருக்கீங்க? படிச்சுட்டு என்ன பண்ண போறீங்க? ஏப்பா நீ சொல்லு, எதுக்காக வந்து சேர்ந்திருக்க? சார், என் சித்தப்பா சப் கலெக்டராக இருக்காரு. சரி, அவரை பார்த்து பார்த்து வளர்ந்ததுனால ஒரு இன்ஸ்பிரேஷன், அதே மாதிரி நான் ஆகணும் சார். வெரி குட். தேங்க்யூ சார். கேர்ள் இந்த ரெட் சுடிதார். 10th +2 ரிசல்ட் வரும்போதெல்லாம் எல்லாருமே கலெக்டர் ஆகி நாட்டுக்கு சேவை பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்போதுல இருந்தே எனக்கும் ஆசை சார், கலெக்டர் ஆகணும், அந்த கார்ல அப்படியே போகணும், எல்லாரும் எனக்கு மரியாதை கொடுக்கணும், நானும் எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு அப்பத்துல இருந்தே ஆசை. வெரி குட். கதிர், எதுக்காக நீங்க யூபிஎஸ்சி சேர்ந்திருக்கீங்க? சந்தியா நீங்க சொல்லுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் இங்க வந்து ட்ரைனிங் சேர்ந்த ஒரே கேண்டிடேட் நீங்க மட்டும்தான். கண்டிப்பா உங்க பின்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இருக்கும்னு நான் நம்புறேன். சொல்லுங்க. ஆக்சுவலா இவங்க எல்லாருமே சொன்னது போல எனக்கு ரொம்ப சின்ன வயசுல இருந்தே ஐபிஎஸ் கனவு வந்துருச்சு சார். இதுக்கு முக்கியமான காரணம் என்னோட அப்பா.
அவர் இதை சொல்லி சொல்லியே என்னை வளர்த்தாரு. ஸ்கூல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் கூட விடாம எல்லாத்துலயும் பார்ட்டிசிபேட் பண்ண சொல்வாரு. ஒரு கட்டத்துல எனக்கே அது மேல இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. காக்கி யூனிஃபார்ம், ஐபிஎஸ் வேலை, இது மேல ஒரு கிரேஸே ஆயிடுச்சு. ஸ்கூல் படிக்கும் போதே நான் இதுக்கு ரெடியாக ஆரம்பிச்சேன். காலேஜ்ல எல்லாம் சிவில் சர்வீஸ் புக் வாங்கி நான் படிக்கவே ஆரம்பிச்சிட்டேன். அந்த சமயத்துல தான் தென்காசியில நடந்த ஒரு மோசமான வெடிகுண்டு சம்பவத்துல என் அம்மா அப்பாவை நான் இழந்துட்டேன். என் வாழ்க்கையே இருண்டு போன மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்த நேரத்துல திடீர்னு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. மொத்த வாழ்க்கையும் தலைகீழ் ஆயிடுச்சு. இப்ப சொன்னது என்னோட கதை. இதை விட முக்கியமானதை நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது வேற ஒரு கதை இருக்கு. ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்துல பிறந்தவர். அவருக்கு 2 தம்பிங்க, ஒரு தங்கச்சி. அம்மா அப்பா எல்லாரையும் அவர் தான் பார்க்கணும். படிக்க ஆசை இருந்தோம் அவரால் 4ஆம் கிளாஸ்க்கு மேல படிக்க முடியல. ரொம்ப சின்ன வயசுலயே வேலைக்கு போக ஆரம்பிச்சு தம்பிங்களை தங்கச்சியை படிக்க வச்சாரு. தனக்கு முன்னாடியே தன்னோட ஒரு தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. அந்த சூழ்நிலையில தான் அவருக்கு ஏற்பாடு பண்ணி வச்சிருந்த இன்னொரு கல்யாணம் நின்னுடுச்சு. அதுவும் இவர் படிக்கலைங்கிற காரணத்தை சொல்லி ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டாரு. இந்த நிலைமையில அவருக்கு ஒரு கல்யாணமும் நடந்தது. அவரு கல்யாணம் பண்ண பொண்ணு நிறைய படிச்சவ, மேற்கொண்டு படிக்கணும்னு ஆசைப்பட்டவ. ஆனா குடும்பத்துல உள்ளவங்க ஒத்துக்கல. எல்லாரும் தடுத்தாங்க, சண்டையும் போட்டாங்க. ஆனா அவரு தன் மனைவியோட கனவும் லட்சியமும் முக்கியம்னு சொல்லி அவங்க பக்கம் நின்னாரு. அதுக்காக சொந்த அப்பா அம்மாவையும் கூட பகச்சுக்கிட்டாரு. தன் மனைவி ஐபிஎஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்க. அது கண்டிப்பா நிறைவேற்றி வைப்பேன்னு அதுக்காக அவ்வளோ ஆசையோட அதுக்காக வேலை பார்க்கவும் ஆரம்பிச்சாரு. நிச்சயம் ஒரு நாள் அந்த பொண்ணு அந்த கணவனோட ஆசையை நிறைவேற்றி வைப்பா. அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, நான் தான். அந்த மனுஷன்தான் என்னோட கணவர். ஒரு சாதாரண ஸ்வீட் ஸ்டால் தான் வச்சிருக்காரு. சாதாரண மனுஷன் தான் அவரு. என்ன ஐபிஎஸ் படிக்க வைக்கணுங்கிறதுல என்னை விட ஆர்வமா இருக்காரு. இப்ப கூட என்னை கொண்டு வந்து கிளாஸ்ல விட்டுட்டு எனக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. ரியலி கிரேட், வெரி இம்ப்ரெசிவ். இப்படி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சிருக்க, யூ ஆர் வெரி லக்கி. அவரை கூப்பிடுங்க. காலுமின். ஷூர். ஷூர். என்னங்க
சரவணன் உள்ள வாங்க, கூப்பிடுறாங்க. உள்ளையா? ஐயோ, நான் வரல. வாங்கன்னு சொல்றேன்ல. ஏங்க? வாங்க. கமின்.